வணக்கம் பானா. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ள லாடநேந்தல் கிராமத்தில் கடந்த 40 வருடங்களாக 80 ஏக்கர் கண்மாயினுடைய இடத்துல 2000க்கு மேற்பட்ட விவசாயிகள் 40 ஆண்டு காலமாக சுமார் 7000 தென்னை மரங்களை வளர்த்து வருகிறாங்க. இந்த மரங்கள் நாளடைவில் பெரிய அளவில் பெரிய பலன் தரக்கூடிய மரங்களாக காய் காய்ச்சி இன்னைக்கு பலன் தந்துக்கிட்டு இருக்கு. இந்த மரங்களை அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியை சேர்ந்த ஒரு தன்னார்வலர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்காரு. நீர்நிலை புறம்போக்கில் உள்ள அந்த இடத்துல உள்ள மரங்களை அகற்றணும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் தீர்ப்பை வழங்குச்சு. தீர்ப்பை வழங்கின இடத்துல முதல் கட்டமாக 100 மரங்களை மட்டும் அகற்றினாங்க. அகற்றிட்டு மீதி மரங்களை அகற்றல. அது குறித்து திருப்புவனம் வட்டாட்சியர் நடவடிக்கை மேற்கொண்ட போது விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்ததை தொடர்ந்து அகற்ற முடியாமல் போனது. இதனைத் தொடர்ந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அந்த தன்னார்வலர் மீண்டும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாரு. இந்நிலையில 15 நாட்கள் அகற்றணும் அப்படிங்கிறது மறுபடியும் உயர் நீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சு. அதனைத் தொடர்ந்து இப்ப நீதிமன்ற உத்தரவை அடுத்து முதல் கட்டமாக 100 மரங்களை அகற்ற பண்ணியிருக்கிறாங்க. இதுல சிலர் ஒரு 50-100 மரங்களை அகற்றி இருக்கிறாங்க. அதிகாரிகள் அந்த 100 மரங்களை அகற்றுறது இன்னைக்கு ஒரு நாள்தோறும் மரங்கள் அகற்றும் பணி நடைபெறும், குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அனைத்து மரங்களும் அகற்றுவோம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ஈடுபட்டு வராங்க. இருந்தாலும் பலம் தரக்கூடிய மரங்களை, அதுவும் தென்னை மரங்களை வெட்டி சாய்ச்சி அகற்றும் போது பிள்ளை போல வளர்த்த அந்த மரங்களை வெட்டி சாய்க்கிறத விவசாயிகள் கண்ணீர் வெடிக்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிகழ்வு நீர்நிலை புறம்போக்கு யார் ஆக்கிரமிச்சு பண்ணாலும் ஆற்றணும் அப்படிங்கிறது உயர்நீதிமன்ற உத்தரவு வரவேற்பை அளித்தாலும் மரங்கள் பெரிய வளர்ந்த மரங்கள் அகற்றப்பட்டது எல்லாருக்கும் ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியது பானு.